அப்பப்பப்பா. ஷோ. என்ன வெயில் என்ன வெயில் கொடுத்தது. எனக்கே இப்படி இருக்க, கொஞ்சம் பெரிய சரீரமா இருக்கிறவங்களுக்கெல்லாம் எவ்வளவு கஷ்டமா இருக்கும். விக்கிற விலைவாசி நாளுக்கு நாள் சுள்ளுன்னு ஏறிக்கிட்டே போகுது. முன்னெல்லாம் ஒரு ஆளு சம்பாதிச்சா குடும்பமே உட்காந்து சாப்பிடும். இப்போ குடும்பமே சம்பாதிச்சாலும் ஒரு ஆளு தான் சாப்பிட முடியுது. போக போக என்னெல்லாம் நடக்க போதோ கடவுளே. எப்ப பார்த்தாலும் கத்திரிக்காய் சாம்பார் மிளகு ரசம் உடம்புக்கு நல்லதுன்னு உங்க அம்மா இதையே சமைச்சு போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னைக்காவது ஒரு நாள் மீன் கறின்னு சமைச்சு போடுறாங்களா? விருந்தாளிக்கு இருக்கிற மரியாதை கூட வீட்டோட மாப்பிளைக்கு இல்ல. எப்பா என்ன வேணும்னு கேட்ட? என்னைக்காவது ஒரு நாள் மீன் குழம்பு கறி குழம்புன்னு சமைச்சு போட்டிருக்கீங்களா? இதை சாப்பிட்டு சாப்பிட்டே நாக்கெல்லாம் செத்து போச்சு. ஓஹோ, மீன் குழம்பு கேக்குதா மாப்பிளைக்கு? அப்படி நாக்குக்கு ருசியா நினைச்சத சாப்பிடணும்னா சம்பாரிச்சு கொடுத்துட்டு கேட்கணும். இப்படி வெட்டியா ஊரை சுத்திட்டு வேளைக்கு கொட்டிக்க மட்டும் வந்தா போக போக பழைய கஞ்சி கூட கிடைக்காது. அம்மா சும்மா இரு. ஏய் நீ சும்மா ரெடி. சரி போனா போகுது, மகளை கட்டின பாவத்துக்கு ஏதோ ஒரு ஓரமா இருந்துட்டு போட்டுன்னு விட்டா இருக்க இடம் கேட்டவன் படுக்க பாயி தலஹானின்னு அப்படியே பஞ்சனை கேட்கற அளவுக்கு போயிடுச்சு. இத பாருடா, சன்னதி தெரு சிவகாமி வீட்டுல கூட ஒன்ன மாதிரி தான் வீட்டோட மாப்பிளையா ஒருத்தர் இருக்கான். நீ அங்க போய் பாரு அவன் என்னெல்லாம் செய்யறான்னு. மாமனாரு மாமியாரு பொண்டாட்டி பிள்ளைங்கன்னு மொத்த குடும்பத்துக்குமே அவன் தான் பேங்கே. எப்ப பணத்தை கேட்டாலும் அப்படியே அள்ளி அள்ளி வீசுவான். அது மட்டும் இல்லடா, அவங்க வீட்டுல வாஷிங் மிஷின் கிடையாது, கிரைண்டர் கிடையாது, மிக்ஸி கிடையாது. எல்லா வேலையும் அவன் ஒத்த ஆளா செய்வான். இவ்வளவு ஏன் அவன் மாமியார் துணிய கூட அவன் தான் டெய்லி தோச்சே போடுவான். அவங்க மாமியார் சுடிதார் போடுறாங்க. என்ன சொன்ன என்ன சொன்ன? திமிரு. 10 காசு சம்பாதிக்க துப்பு கிடையாது. இதுல ஊர்ல எவ சுடிதார் போடுறா எவ சேலை கட்டுறான்னு இது மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோ. இத பாருங்க, சும்மா வாய்க்கு வந்து அப்படி எல்லாம் பேசாதீங்க. நானும் ஆயிரக்கணக்கு சம்பாரிச்சவன் தான். என்ன ஜிம்மு கையை விட்டு போயிடுச்சு, இல்லன்னா நம்ம ஸ்டேட்டஸே வேற தெரியும்ல. ஜிம்மு வச்சிருந்தாரா? ஜிம்மு ஊர்ல உள்ள வயசு பொண்ணுங்களெல்லாம் மயக்கிறதுக்காக பழைய இரும்பு கடையில உள்ள சாமான எல்லாம் கொண்டு வந்து போட்டுட்டு என்னமோ லட்சக்கணக்குல முதல் போட்டு பிசினஸ் பண்ண மாதிரி உட்கார்ந்து பீலா விட்டுக்கிட்டு இருக்க. டேய் உன் யோகிதை என்னன்னு எனக்கு தெரியும்டா. ஒன்னா சொல்ல ஆரம்பிச்சேன்னா அப்புறம் சாப்பாட்டுல உப்பு போட்டு திங்க மாட்டேன். இத பாருங்க, நான் உங்க பொண்ணுக்கு எந்த விதத்துல குறைஞ்சு போயிட்டேன்? இல்ல உங்க பையனுக்கு தான் நான் எந்த விதத்துல குறைஞ்சு போயிட்டேன் சொல்லுங்க. உங்க பையன் உட்கார்ந்தா எந்திரிக்கிறதுக்கு 1 வாரம் ஆகும். ஆனா நான் அப்படி இல்ல, நிறுத்தாம ஒரு நாள் முழுக்க தண்டால் எடுப்பேன் தெரியும்ல. டேய் 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 டேய், என் மகனை பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்னடா யோகிதை இருக்கு? வெக்கம் கெட்ட பயலே. இத பாருங்க, தேவையில்லாம பேச வேண்டாம். நான் இந்த வீட்டு மாப்பிள்ளை. உங்க பொண்ணோட புருஷன். அத கொஞ்சமாவது மனசுல வச்சுக்கிட்டு பேசுங்க சொல்லிட்டேன். எனக்கு கோபம் வராது, ஆனா வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்க பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகுன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அதனாலதான் சொல்றேன், நான் சிம்பிளா ஒரு ஜிம்மை வச்சு சம்பாரிச்சு என்ன எடுத்தறிஞ்சு பேசுறவங்க வாயை அடைக்க போறேன். அதுக்கு ஒரு 3 லட்சம் ரூபாய் தேவைப்படுது, ஏற்பாடு பண்ணுங்க. என்னது 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 3 லட்சமா? அதுக்கு எத்தனை சைபர்னாவது உனக்கு தெரியுமா? சைபர்லாம் எனக்கு தெரியாதுங்க. 3 லட்சம் ரூபாய் பணம் வேணும், அவ்வளவுதான். 3 லட்சம் இல்ல, வெறும் 3 பைசா கூட உனக்கு தர முடியாது, தரவும் மாட்டேன். பெத்த அப்பனுக்கே ஒட்டு துணி கிடையாதா? இதுல சித்தப்பருக்கு பட்டுக்கோ உனக்கு கேக்குதா? எங்கயா போறது? என்கிட்ட நயா பைசா கிடையாது. உங்ககிட்ட இல்லங்கிறது எனக்கு தெரியும். அதான் புதுசா பணக்கார சம்பந்தம் கிடைச்சிருக்குல்ல, அவங்க கிட்ட கேட்டு வாங்கிட்டாங்க. அதெல்லாம் முடியாது. நான் எதுக்காக அவங்க கிட்ட கை நீட்டி காசு கேட்கணும்? அப்படி சம்மந்தி வீட்டுல கை கட்டி நிக்கிற பழக்கம் இந்த அலமேலுக்கு கிடையாது. அப்போ கை நீட்டுற பழக்கம் இருக்குல்ல? இத பாருங்க, நான் கேட்ட 3 லட்சம் ரூபாய் கொடுங்க. என்ன ஏமாத்த நினைச்சு நீங்களே உங்க பொண்ணு வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க. என்னம்மா இது? ஏய் என்ன கேளு, இப்ப வந்து இந்த ஓடுகாலி பயலோட ஓடி போறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நீ யோசிச்சு பாத்துருந்தேன்னா இந்நேரம் நீ அமெரிக்காவில இருந்திருப்ப. எல்லாம் உன் தலை எழுத்து. நான் அவரை சொல்லல, ஏன் இப்படி பேசுறேன்னு உன்னதான் கேட்டேன். இந்த பாருமா, அவர் என்ன தொட்டு தாலி கட்டணும் புருஷன். ஏய் அதுக்கு என்னடி பண்ண சொல்ற? ஆமா அவன் தொட்டு தாலி கட்டினா தொடாம தூளி கட்டினான்னு சென்டிமெண்ட்லாம் பேசிக்கிட்டு தெரியாத. ஏய் ஏய் இந்த கழுத போனா போது, நான் உனக்கு ஒரு நல்ல பையனா பார்த்து இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஒரு கல்யாணம் பண்றதுக்கே நீ அண்ணனும் எவ்வளவு தாளம் போட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நான் இந்த ஆளோட ஓடியே போனேன். இவர் மட்டும் இல்லைன்னா நான் அப்படியே இங்கே இருந்திருப்பேன். அடியே வித்யா, நீ ஆடி இப்படி எல்லாம் பேசுற? ஆமா நான் தான்.
இத பாருமா, உனக்கு ஒண்ணு சொல்றேன், நல்லா கேட்டுக்க. எனக்கு என் புருஷன் தான் முக்கியம். தயவு செய்து அவர் கேட்ட பணத்தை ஏற்பாடு பண்ணு. உன் பேச்சுல அவர் கோச்சுக்கிட்டு என்னை விட்டுட்டு எங்க ஓடி போனார்னா அப்புறம் நீ என்ன உயிரோடவே பார்க்க முடியாது. இந்த தடிப்பை ஏதாவது வசியம் பண்ணிட்டான வித்யாவுக்கு? இப்படி பேசுறாளே. முதல்ல இந்த தடிப்பையிலுக்கு மந்திரம் வைக்கணும். உனக்கு வைக்கிறேன்டா. அம்மா என்ன இன்னும் தூங்கிட்டு இருக்காங்க? அம்மா, காஃபி வைக்கிறேன், எடுத்து சாப்பிடு. அம்மா, காஃபி வச்சிருக்கேன் பாருமா. அம்மா, 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 இப்படி வெறுத்திருக்க அம்மா. அம்மா இங்க பாரு. அம்மா என்ன பாரு. அம்மா, அம்மா என்னாச்சுமா? ஐயோ அக்கா, ஐயோ மாமா, 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 ஐயோ எங்க இருக்கீங்க மாமா? மாமா, மாமா எங்க இருக்கீங்க? அம்மா, அம்மா இல்ல, அம்மா இல்ல பாரு. அம்மா, ஐயோ, என்னாச்சு? என்னாச்சு? என்ன ஆர்த்தியாச்சு சொல்லு. ஐயோ தயவு செஞ்சு சொல்லு ஆர்த்தி. அம்மாவுக்கு அம்மா எழுப்பினா எழுந்திருக்கவே மாட்டேங்கிறாங்க. ஐயோ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சரி, நீ எதுவும் பயப்படாத, வா பட்னா ஹாஸ்பிட்டல் போவா. தண்ணி எடுத்துன ஓடு. அத்தையா சீக்கிரம் எடுத்துன வா. வா வா அத்தை. அத்தை சரி தூக்கு தூக்கு சீக்கிரம். பார்த்து பார்த்து. ஹாஸ்பிட்டல் பக்கத்துல போயிடலாம். கொஞ்சம் தொலைவுதான் அத்தி, அழுவாதா அத்தி.
ஒரு நிமிஷம் கூட வா, தனியா பேசணும். என்ன விஷயம்? வா சொல்றேன். உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கணும். ஆஸ் ஹஸ்பண்டா மட்டும் இல்ல, ஒரு போலீஸ் ஆஃபீஸர் உங்ககிட்ட கேட்க வேண்டிய கேள்விகள் சிலது இருக்கு. அதுக்கு தயவு செஞ்சு நீ மறைக்காம உண்மைகள் சொல்லணும். என்னது? என்னென்னமோ சொல்றீங்க? நான் கேள்விதானே கேட்க போறேன்னு சொன்னேன். ஏன் உன் முகத்துல இவ்வளவு பயம்? இல்ல, எதை பத்தி? அந்த மேடியை பத்தி. மேடி உனக்கு பல வருஷங்களா தெரியுமா? இல்ல, சில மாசமா தான் தெரியும். அவன் என்ன மாதிரி டைப்பு? அவன் என்ன கேக்குறீங்க நீங்க? அவன் நல்லவனாங்கிறதுக்காக கேட்கிறேன். அது என்கிட்ட பழகுனதை வச்சு தானே சொல்ல முடியும். சொல்லு. என்கிட்ட ஒழுங்கா தான் பழகுனா. அவனுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உண்டா? இந்த கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம்? அவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அவன் டான்சர் இல்லையா, டான்ஸ் பண்ற பொண்ணுங்க கூட ரொம்ப நல்லா பழகுவான். யார் கூட அவன் ரொம்ப க்ளோஸா பழகுவான்? தெரியலங்க. என்ன சொல்ற நீ? அவன் கூட பழகிருக்காங்கிற அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் யாரும் உனக்கு தெரியாதா? எனக்கு எப்படிங்க தெரியும்? ஏன் இப்படி டென்ஷனா பதில் சொல்ற? ஒண்ணும் இல்லையே. எதுக்கும் நீ டென்ஷனா தான் பதில் சொல்ற? என்னாச்சு உனக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நீ ஒண்ணு இல்லைங்கிறத பார்த்தாலே ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன் முகம் எல்லாம் உனக்கு அப்படி வேர்க்குது? இங்க பாருங்க, ஏற்கனவே எனக்கு தலைவலி. நீங்க வேற இந்த மாதிரி கூப்பிட்டு கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. ஹலோ சார், நான் இன்ஸ்பெக்டர் ஜனார்த்தனம் பேசுறேன். சொல்லுங்க சார், மேடியை பத்தின ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. சார், அவன் தங்கி இருந்த இடத்த பத்தி தெரிஞ்சு போச்சு சார். ஓகே சார், இங்க பக்கத்துல ஒரு மேன்ஷன் இருக்கு சார். அங்கதான் சார் இவ்வளவு நாள் அவன் தங்கி இருந்திருக்கான். அப்படியா? வெரி குட். நான் உடனே கிளம்பி வரேன். ஓகே அஞ்சலி, ஒரு முக்கியமான விஷயம். மேடி இருந்த ரூம் எதுங்கிறத எங்க இன்வெஸ்டிகேஷன்ல கண்டுபிடிச்சிட்டோம். அது என்ன ஏதுங்கிறத நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அண்ணி, என்ன? கிஷோர் என்ன தனியா கூப்பிட்டு விசாரணை பண்ணாரு. கிட்டத்தட்ட ஒரு குற்றவாளி விசாரிக்கிற மாதிரி என்கிட்ட மேடியை பத்தி துருவி துருவி கேள்வி கேட்டாரு. அஞ்சலி, நீ தேவையில்லாம பயப்படுற. உனக்கு ஏற்கனவே மேடிய தெரியும்ன்றதுனாலதான் கிஷோர் உன்கிட்ட சாதாரணமா கேள்வி கேட்டிருப்பாரு. நீ ஏற்கனவே பயந்துருக்கிறதுனாலதான் உனக்கு அது வித்தியாசமா தெரியுது. இல்ல அண்ணி, கிஷோர் பேசின தோணியே சரியில்லை. நான் பயந்தே போயிட்டேன். எங்க பயத்தில் நானே உளறிடுவேன்னு தோணிடுச்சு. மேடி இருந்த ரூம் எங்கன்னு தெரிஞ்சு போச்சான். அத சோதனை போடுறதுக்காக போயிருக்காரு. அண்ணி, அவங்க ரூம் சோதனை போடும்போது நம்மளை பத்தி ஏதாவது கிடைச்சிருமோன்னு பயமா இருக்கு அண்ணி. அண்ணி, மாட்டிப்போமா? அஞ்சலி, அப்படிலாம் எதுவும் ஆகாது. மாட்டிப்போமோன்னு ரொம்ப பயமா இருக்கு அண்ணி. ஐயோ, நீ ஏன்டா இப்படி பயப்படுற? நீ பயப்படுற மாதிரி எதுவும் ஆகாது அஞ்சலி. நீ கவலைப்படாத, கவலைப்படாத அஞ்சலி. இருங்க, இதோ வந்துடுறேன். டாக்டர், கொஞ்சம் அவசரம், கொஞ்சம் பாத்தீங்களா? நாங்க பாத்துக்கிறோம், நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க. சரிங்க.
அழுவாத ஆர்த்தி, எல்லாம் சரியாயிடும். அம்மாவுக்கு ஒன்னும் ஆகாத ஆர்த்தி. நான் தான் உன் பக்கத்துல இருக்கிறேன்ல, தயவுசெய்து தெரியுமா இரு. இங்க பாரு, என்ன செலவானாலும் பரவாயில்ல, அம்மாவை காப்பாத்தில, நீ ஒன்னும் கவலைப்படாத. என்ன எங்க போற? நான் போய் அபியக்காக்கு ஒரு ஃபோன் பண்ணிட்டு வர பாத்து. போன் இது வருதுடா. நாச்சி நாட் ரீச்சபிள் வருது. ஐயோ, என்னது இது, எங்க போயிட்டாங்கன்னு தெரியல. ஆர்த்தி கவலைப்படாத ஆர்த்தி, டென்ஷன் ஆகாத. நான் தான் பக்கத்துல இருக்கிறேன்னு சொல்றேன்ல, அவங்களுக்கு எதுவும் ஆகாத ஆர்த்தி, நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன்றல. அபிய நீ வரும்போது வரட்டும். அம்மா ஒரு நிமிஷம். அம்மாக்கு எப்படி இருக்கு டாக்டர்? இப்போதைக்கு ஒன்றும் சொல்ல முடியாது, ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. இது ரேர்லி அவைலபிள் மெடிசன். இப்போ ஹாஸ்பிட்டல் அவைலபிள் இல்ல, கொஞ்சம் வெளியே போய் வாங்கிட்டு வந்துருங்க. நீங்க போய் வாங்க. சரி, நீ கவலைப்படாத, நான் வாங்கிட்டு வந்துடுறேன். டைம் வேஸ்ட் பண்ணாம சீக்கிரமா வாங்கிட்டு வாங்க. சரி டாக்டர், அம்மாவை இப்ப பார்க்கலாமா? இப்போ ஐசியூல இருக்காங்கல்ல, நாங்க அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச உடனே நாங்க சொல்றோம்.